இன்னைக்கு நம்ம 90 நாட்கள் தண்டால் சவால்ல 16வது நாளுங்க. இன்னைக்கு நம்ம 100 புஷ்அப் மட்டும் தான் எடுக்க போறோமான்னு கேட்டிங்கன்னா, இல்ல கூட 2 வேரியேஷன் புஷ்அப்பும் ட்ரை பண்ணலாம்னு நெனச்சிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்பந்தான் கூட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசி ஆகணும்னு நெனச்சேங்க. அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த Instagramல நெறைய பேர் ப்ரொஃபைல்ல வச்சிருப்பாங்க. வெயிட்டிங் ஃபார் ரைட் டைம், வெயிட்டிங் ஃபார் ரைட் டைம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. நான் சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன் நம்ம சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? முதல்ல சரியான நேரம் ஒண்ணு இருக்கா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா இருக்கு. அது எப்ப தெரியுமா? நம்ம எப்போ ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோமோ, அதுதாங்க சரியான நேரம். நம்ம காத்துக்கிட்டு இருந்தா காத்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்த மாரி சரியான நேரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றவங்க பாதி பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்காக பயப்படுறாங்க. மத்தவங்க நம்மள பத்தி என்ன சொல்லுவாங்க? நம்ம தோத்துருவோமோ? ஆரம்பிச்சதுனால என்ன நடக்கும்? யாரும் தப்பா பேசிருவாங்களோ? அப்படி நடந்துருமோ? இப்படி நடந்துருமோன்னு தன்னைக்குள்ளேயே போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கிறாய்ங்க. அதனால அதெல்லாம் ஒண்ணுமே யோசிக்காதீங்க. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஆரம்பிங்க. ஆரம்பத்துல எல்லாருமே 0 தான். அதாவது 0ன்னு சொன்னா எல்லாத்துக்குமே எல்லாமே தெரிய போறது இல்ல. எல்லாத்துக்குமே கிளாரிட்டி அந்த அளவு இருக்காது. போக போக நீங்க அந்த விஷயத்த கத்துக்க தான் அதுல நீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அடைவீங்க. அதனால ஜஸ்ட் ஸ்டார்ட். ஆக்ஷன் எடுத்தவங்க மட்டும்தான் அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறி போயிட்டு இருக்காங்க. நான் ஆரம்பிக்கிறேன் எனக்கான சரியான நேரம் வரட்டும்னு நினைச்சிட்டு இருக்கவன் கடைசி வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்கிறான். மற்றவங்க வளர்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிதான். நீங்க எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களோட வளர்ச்சியை மற்றவங்க பார்ப்பாங்க. அப்படி நீங்க அந்த விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் அந்த தடையை தகர்த்தெறிஞ்சு முன்னேறி போயிட்டே இருங்க. ஏன்னா நம்ம தடைன்னு நினைக்கிற விஷயம் ஒரு தடையாவே இருக்காது. நமக்கு ஆரம்பிக்கிறதுக்கு தைரியம் இல்லாம இருக்கலாம். இல்லைன்னா ஒரு விஷயத்த பண்றதுக்கான முழுமையான திட்டம் இல்லாம இருக்கலாம். முதல்ல ஆரம்பிங்க. போக போக ஒவ்வொரு விஷயமா சின்ன சின்னதா கத்துப்போம். அதனால எதுனாலும் பண்ணணும்னாலும் முத ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம் தேவையான விஷயங்கள. ஏன் நான் இதை பத்தி சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, நான் பின்னாடி ஆரம்பிக்கிறேன், கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட இலக்க அடையிறத தள்ளி போய்க்கிட்டே தாங்க இருக்கும். உங்களோட இலக்கு உங்கள விட்டு தள்ளி போயிட்டே தான் இருக்கும். நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அதை எட்டி பிடிக்கிற அளவுக்கு போயிட்டே இருப்பீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப். ஒன் ஸ்டெப் மூவ் ஃபார்வர்ட் அப்படிங்கிற மாதிரி தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சா கூட அந்த இலக்கு நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம். ஆனால் ஒரே இடத்துல தேங்கி நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இலக்கு நோக்கி போகிற பயணம் நம்ம தடைப்பட்டுரும். திரும்ப ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இனியவர்களே.